சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்திலிருந்து சாலையில் விழுந்து 9 மாத குழந்தை இறந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நேரம் செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? சங்ககிரி அருகே நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் பேருந்து அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது 9 மாத குழந்தை ஒன்று பேருந்து படிக்கட்டு வழியாக கீழே சாலையில் விழுந்து உயிரிழந்தது. தருமபுரி மாவட்டம் முத்தம்பள்ளி பகுதியைச் சார்ந்த ராஜதுரை முத்துலட்சுமி தம்பதியினுடைய நவீஸ் என்ற 9 மாத குழந்தை பேருந்தில் இருந்து தவறி விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மிக குறிப்பாக அந்த பேருந்து படிக்கட்டு அருகே இருக்கக்கூடிய அந்த கதவு அடைக்கப்படாமல் இருந்ததாகவும், இது குறித்து அந்த குழந்தையின் பெற்றோர் ஏற்கனவே நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் தெரிவித்த போதும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வேகமாக திடீர் பிரேக் அடிக்கும் பொழுது அந்த குழந்தை கையில் இருந்த குழந்தை தவறி சாலையில் விழுந்து உயிரிழந்தது. இது தொடர்பாக தேவூர் போலீசார் ஏற்கனவே விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த பேருந்து தேவூர் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகிய இருவரும் தற்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து தேவூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.